அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் மீதான நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பொய்யான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த வழக்கை ரத்து செஞ்சு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வானது ஒளிஞ்சுதுரா ஒரு தொல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஒரு விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க 10 ஆண்டு காலமாக வருவதும் வழக்கு கொடுப்பதும் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுவதும் இப்படியே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய செயலை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை தூக்கிக்கிட்டு ஒரு கும்பல், குறிப்பாக சொல்லணும்னா பெரியாரிஸ்ட் கும்பல், அதர்ம மனோஜ், யூடியூப் புர்டஸ் இது போன்ற நபர்கள் எல்லாம் இதை தூக்கிக்கிட்டு ஒரு வீடியோ கண்டென்ட்டா ரெடி பண்ணிக்கிட்டு பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, 7 முறை கருக்கலைப்பு. இந்த 2023 இந்த ஒரு செய்தி தான் உச்சத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செய்தி மட்டும்தான் முதன்மை செய்தி, தலைப்புச் செய்திய பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்களிலும் பேசும் பொருளாவே இருக்கு. சீமான் 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 7 முறை கருக்கலைப்பு, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டிருந்தாரு, அது நான் வாங்கி கொடுத்ததா, அதோட வேலை வீட்டுக்கு சீமான் வீட்டுல வந்து நோண்டி குளிப்பறிச்சு உள்ள பதுக்கி வச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய அவதூறு. கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நடிகை எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயை இழுத்து தே மகனே, அந்த மகனே, இந்த மகனேன்னு மிகவும் நாகரிகமற்ற முறையில தரம் தாழ்ந்த பதிவுகள் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களை கேவலப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவெல்லாம் தூக்கிக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் அவங்களும் நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாம கடைசியில விஜயலட்சுமி தான் கூட்டிட்டு வராங்க. திராவிடத்தினுடைய கடைசி நம்பிக்கை, வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான், அவதூறுலையும் தோத்து போறவன் கடைசியில அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து ஏதாவது பேச வைப்பானுங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நம்ம உறவுகள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, விஜயலட்சுமியை பத்தி இனி விமர்சிக்க வேண்டிய தேவை யாருக்கும் இருக்காது. அதையும் தாண்டி ஏதாவது நீங்க பேசணும்னா கூட பேச வேண்டியது இல்லை. அவங்க ஒருவேளை ஏதாவது பேசுனாங்கன்னா அது வந்து வழக்கறிஞர்கள் சார்பாக அவங்க மேல கண்டிப்பா வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு மேல அவங்க ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா, இது வரைக்கும் அவங்க போட்ட வீடியோவுக்கு நம்ம பதில் கொடுத்ததுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக ஒரு கருத்து பதிவிடப்பட்டது சோசியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. இருதரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மன்னிப்பு கேட்டு பிரிஞ்சிருங்க, இந்த வழக்கை ரத்து செய்ய போறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னதன் அடிப்படையில இது வரைக்கும் நாங்க சொன்ன கருத்துக்கள், விஜயலட்சுமி பத்தி பேசுனதை நாங்க திரும்ப பெறுறோம் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சொல்லப்பட்டது. மன்னிப்புங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்தல. திரும்ப பெறறோம் அப்படின்னாலே இது வரைக்கும் நாங்க உங்க மேல சொன்னதெல்லாம் தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு அர்த்தம் தான் கிட்டத்தட்ட அது. நாங்க திரும்ப பெறுறோம். அதே போல அவங்களும் இருதரப்பு மன்னிப்பு கேட்டு பிரிஞ்சிருங்க அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனா அதை சீமான் மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படின்னு மட்டும்தான் போடப்படுது. இது சாதாரண பொதுமக்கள் கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத ஒரு சாதாரண பொதுமக்கள் செய்தியில் வரக்கூடிய அவங்க சொல்றது என்னவோ அதைத்தான் உண்மை நம்ப போறாங்க. அப்படி திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்துல அவதூறு தொடர்ச்சியா பரப்பப்பட்டது. இந்த விஜயலட்சுமி வழக்குல பரப்பப்படுகிற கடைசி அவதூறு இந்த மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது கடைசி அவதூறா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஜயலட்சுமியை அம்பலப்படுத்தியதுல மிக முக்கியமான ஒரு நபராக ஐயா ஏகலைவன் அவர்கள் இருக்காரு. விஜயலட்சுமி யாரு, இதுவரைக்கும் எத்தனை பேர் மீது இதே மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, அது கன்னடத்துல கன்னட மொழியில பேசி வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து ஐயா ஏகலைவன் அவர்களும் இன்னொரு நபரும் ஒன்னா உட்காந்து வீடியோ பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேர வீடியோ. அந்த வீடியோ தான் விஜயலட்சுமி முதல் முறையாக இங்க அம்பலப்படுத்துறாங்க. அது பெருமளவு மக்கள்கிட்ட போய் சேருது. அப்பதான் விஜயலட்சுமியோட ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறது புரிய வருது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த 2023 நான் சொன்னது போல தலைப்புச் செய்தியாவே இருந்தது இல்லையா, 1 மாசத்துக்கு மேலாக, அந்த நேரத்துல எல்லாம் நம்ம கொடுத்த அடி நான் கொடுத்த அடி பெரிய அளவுக்கு அடி கொடுத்தேன். நான் அடிச்ச அடி யாருக்கு வலிச்சதோ இல்லையோ, வீரலட்சுமி என்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. உடனடியாக நேரடியாக என்னை பற்றி விமர்சித்து விட்டான் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்காம தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசிவிட்டான் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்துல போய் புகார் கொடுத்தாங்க. அந்த டைம்ல நம்ம கொடுத்த பதிலடிங்கிறது மிக தரமாகவும் அவர்களை தோலுரித்து அம்பலப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நம்மளுடைய காணொலி அமைஞ்சது. அடுத்ததாக உடனேவிழி தமிழா அண்ணன் பிரியகுமார் அவர்கள், அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு. அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். பதிலடி கொடுக்கக்கூடிய நம்மளை பார்த்து அண்ணன் பிரியகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் தம்பிங்க தானே, பேசிட்டு போங்க, 1000 தான் இருந்தாலும் தம்பிங்க தான் அப்படின்னு தம்பிங்கன்னு சொல்லி அடிமனசை வந்து இப்படி லைட்டா பிராண்டிட்டு போயிடுறாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே இவரையா போய் நம்ம விமர்சிச்சிட்டோம் அப்படின்னு தோணுது. ஆனா
இப்பவும் சொல்றோம், பிரியகுமார் அவர்கள் அண்ணன் தான். தம்பி சூர்யா வலையொலிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கண்ணே அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் அவர் சேனல்ல நான் கேட்டேன். கேட்கும்போது என்னோட கமெண்ட்டை பின் பண்ணி வச்சாரு. அதன் மூலமாக எனக்கு ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. எப்ப? ஆரம்ப காலகட்டத்துல. அதெல்லாம் உண்மைதான், மறுக்க முடியாது. அண்ணன் தான், இப்பவும் அண்ணன் தான். ஆனா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் கருத்துக்களுக்கும் எதிரான கருத்துக்களுக்கும் தான் நாங்க பதிலடி கொடுக்குறோம். பதிலடி கொடுக்கும்போது ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க வந்து சில தவறான வார்த்தையை பயன்படுத்தி அண்ணன் பிரியகுமார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. அது அவரை பெரிய அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் போல. என்னன்னா, சவுக்கு சங்கர் எப்படி மாலதியை வச்சுக்கிட்டு பேசுறாரோ அதே போல பிரியகுமார் ஒரு பெண்ணோட வீடியோ பண்ணியிருப்பாரு, வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கா சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்லாங்ல அந்த பேச்சை பேசியிருக்காங்க. டபுள் மீனிங்கா தான் பேசியிருக்காங்க. முழுக்க முழுக்க தவறான ஒரு போக்கு தான் இது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கிறதா என்னுடைய கோரிக்கை. பேசிட்டீங்க, பேசின வார்த்தையை திரும்ப பெற்றாலும் பேசினது தான் அவருக்கு காயப்பட்டது, அவருக்கு காயப்பட்டது தான். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க. யாரு மேலேயும் தவறான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த விஜயலட்சுமி வழக்கம், இந்த விஜயலட்சுமி பிரச்சனையும் நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டா விஜயலட்சுமி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து எந்த அளவுக்கு கேவலமான முறையில் பேசியிருக்காங்க. திரும்ப ஏதாவது நம்ம பேசியிருக்கோமா? அதிகபட்சமா கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தி நம்ம பேசியதே கிடையாது இது வரைக்கும். அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் தான் நமக்கு சொல்றாரு, அவன் நம்மளை பார்த்து என்னதான் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினாலும் கூட நீ போய் உன்னோட கருத்தை மட்டும் நாகரிகமா பதிவு பண்ணிட்டு வா. உன் வேலையை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் எழுது, நாகரிகமா பேசு, கருத்துக்களை பேசிக்கிட்டே இரு, தொடர்ச்சியா பதிவிட்டுட்டே இரு. ஆபாசம் அவதூறுலாம் ஒருபோதும் கையில எடுக்காதுன்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த அரசியல்ல தொடர்ச்சியாக நம்மளால பயணிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கோவத்துல இவனே அவனே அப்படி இப்படின்னு பேசிட்டோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு கோவம் போனதுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டோம்னா நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் வரும். தொடர்ச்சியா காணொலிகள் பதிவிடுறதுக்கு ஒரு தடையாக நம் மனதளவுல நமக்கே ஒரு பாதிப்பா ஏற்படும். இது யூடியூப் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தெரியும். ஆக்கப்பூர்வமான கருத்து தொடர்ச்சியா பேசிட்டு வந்தா தொடர்ச்சியா காணொலி போடணுங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். நெகட்டிவா நம்ம வந்து ஒருத்தனை திட்டி கேவலமா பேசுறது, கருத்தை பதிலடி கொடுங்க, கேவலமா பேசுவதன் மூலமாக நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் வந்து தொடர்ச்சியா காணொலி போடுவதற்கான மன ரீதியான ஒரு பாதிப்பு நமக்குள்ள தானாகவே உருவாகிவிடும். தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நாகரிகமா எழுதுங்க, நாகரிகமா பேசுங்க. பிரியகுமார் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்தை போல்டா கம்பீரமா அண்ணன் சீமானை போல நேரடியா கருத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதிராளிய நெஞ்ச புழக்கிற மாதிரி இருக்கணும். அவன் நெஞ்ச காயப்படுத்தி அந்த மாதிரி இல்லை, பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு திணறணும். இப்ப நீங்க ஆபாசமா அந்த ஒரு டபுள் மீனிங்ல பேசிட்டீங்க, அந்த ஒரு காணொலியை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பெண் பாத்தீங்கன்னா என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, இதுதான் வந்து அறமா அப்படின்னா அவங்களுக்கு தானே பாசிட்டிவா அமையுது. அப்ப பாசிட்டிவா அவங்களுக்கு போகக்கூடாது. அவங்க பதில் சொல்ல முடியாம தடுமாறணும். அந்த தடுமாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஆனா நம்ம பேசக்கூடியதே எடுத்து போட்டுட்டு அவங்க அதை ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணிட்டு பேசுறாங்க அப்படின்னா இது நமக்கு தான் பாதிப்பு. பிரியகுமாருக்கு எதிராக பேசுவதற்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. அவர் ட்விட்டர்ல ஒரு போட்டோ வச்சிருக்காரு பாருங்க, நின்று ஆடுற புலி அப்படின்னு விஜயோட போட்டோ வச்சிருக்காரு. கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு அங்க 5 நிமிஷம் கூட நிக்காம தலை தெரிச்சு ஓடி வந்து திருச்சி விமான நிலையத்திலேருந்து தனி விமானம் பிடிச்சு வீட்டுல போய் படுத்த விஜய் வந்து நின்னாடுற புலின்னு வச்சிருக்கே அப்படின்னு கேளுங்க. என்னங்க அதிமுக வாட வீசுது உங்க பக்கம், கருத்துக்கெல்லாம் எடப்பாடியார் அங்கு போனார் இங்கு போனார்னு பதிவுகள் போடுறீங்க, என்னங்க ஆச்சு அப்படி கேளுங்க, நாகரிகமா கேளுங்க. கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. பிரியகுமார் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா கூட நம்ம இதை கடந்து போயிடலாம். அவர் அரசியல் புரிதல் கொண்ட ஆளு, நம்மளை விட 10 மடங்கு அவருக்கு தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அயோக்கியத்தனமான கட்சி பின்னாடி போய் நிக்கிறார்ல, அதை கேள்வி கேளுங்க. அப்படி கேட்கும்போதுதான் நமக்கான அரசியலை நம்ம இன்னும் வலுப்படுத்திக்க முடியும். நாம் தமிழர் கட்சி வந்து விஜயோட வருகையில செல்வாக்கை இழந்துருச்சுன்னு சொல்றாருல, அது என்ன நிரூபணமாகலான்னா நிரூபணமாகல. நாம் தமிழர் கட்சி இதை விட கூடுதலாக 2 மடங்கு செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கரூர் சம்பவத்துல 41 பேர் செத்து போயிட்டாங்க, இன்னும் நேர்ல போய் மக்களை பார்க்கல, வீடியோ காலில் பேசினாருன்னு சொல்றேன். அவருக்கு தான் மக்களுடைய செல்வம் தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டிருக்கு. விஜய்க்கு மக்களுடைய செல்வம் கிட்டத்தட்ட குறைஞ்சு போச்சு. இன்னும் விஜய் கட்சியில கூட்டமா வருதுங்கிறாங்க, நிறைய கூட்டம் வருதுங்கிறாங்க, பாதி பேருக்கு ஓட்டு ஐடியா கிடையாது. அதிகபட்சம் தனிச்சு நின்னா விஜயால எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? முதல்ல தனிச்சு நிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஒண்ணு
சரணடைய வேண்டும், இல்லை என்றால் தப்பி செல்ல வேண்டும். ரெண்டே பேர் கூட தான் கூட்டணியே. ஒன்னு அரசியல் எதிரி, இன்னொன்னு திமுக, இன்னொன்னு கொள்கை எதிரி பாஜக. இந்த ரெண்டு பேர்த்துல யாரு கூட கூட்டணிங்கிறதான் போட்டியே. விஜய் சொல்லுவார் இல்ல, ரெண்டே ரெண்டு பேர் கூட தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே பாரு, அது கிடையாது போட்டி. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இந்த ரெண்டு பேர்த்து கூட யாரு கூட கூட்டணி வைக்க போறோங்கிறதான் போட்டியே.